புதினா துவையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். வீட்டில் விளக்கேற்றி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணும். ரோஷன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சாமந்தி வாங்கிட்டு வந்துட்டான். மணி 10 மணி ஆகிடுச்சு. வீட்டில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. வீடு பெருக்கி க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டு முடிச்சிட்டேன். பூஜை ரூம் மட்டும் பூ மாற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடித்த மாதிரி தான். கொஞ்சம் மிஷினில் துணி போடுற வேலை இருக்குது, அது மட்டும்தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் வந்து பூ மாற்றிப்போம். பூ வந்து ஃபுல்லாமே காஞ்சிட்ருக்கு. விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருப்பேன். பூஜை ரூம் ஓப்பன் பண்ணவே இல்லை, அதனால் அது அப்படியே இருக்குது. இந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூ வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த கப்பு சாம்பிராணியில் வந்து நிறைய புகை வரும். வீடு முழுக்கவே வந்து கொஞ்சம் சாம்பிராணி புகையாக தான் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் போயிட்டு உருளையில் வந்து தண்ணி மாற்றிக்க வேண்டியது தான். பூ ஃபுல்லாமே வாடி போச்சு. தண்ணி மாற்றும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உருளி தண்ணிலாம் மாற்றி ரெடி பண்ணிட்டேன். வந்து பூ மாற்றிட்டு புத்தாயிட்ட வச்சுன்னா வந்து சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்ற வேலை தான் இருக்குது. மணி கரெக்டாக 10:30 மணி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து சாமந்தி வச்சுட்டேன். சென்டரில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் வந்து தண்ணி மாற்றவே இல்லை. இதுக்கப்புறமா மாற்றிக்கலாம், டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கிச்சனில் சமைக்கிற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. பாத்திரமே வந்து கையோடு வந்து கழுவி வச்சுட்டேன். என்னால் வந்து பாத்திரம் நின்று கழுவவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னிலேருந்தாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சிங்கில் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தான். வெளியில் டீ போட ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வந்து மாற்றினேன். அதுக்கப்புறம் புதினா துவையல் அரைச்சி அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் கழுவிடணும். கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காய்ச்சின பால் இருக்குது, இதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இன்றைக்கி டியூஸ்டே என்னென்ன சமைச்சேன்னு பார்ப்போமா? ஸ்நாக்ஸுக்கு வந்து தட்டுப்பயிர் வந்து அவிச்சு தாளித்து வச்சுருக்கேன். மித்தி கொஞ்சம் சாப்பிட்டுட்டா, சாமிக்குமே கொஞ்சம் வச்சுட்டேன். இதுவுமே வந்து ஸ்நாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இது வந்து புதினா துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தான் இன்றைக்கி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது தான். எதுவுமே வந்து தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. புதினா துவையிலே எங்களுக்கு போதும், அதனால் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடிச்சிருக்கேன். சாப்பாடு மீந்துச்சுன்னா கூட வந்து அடுத்த நாள் வந்து பழைய சாதம் வச்சுப்போம். இன்றைக்கி டியூஸ்டே விலாகு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. மணி 10:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். சரி.